ஆழி சூழ் உலகன்னு சொல்லுவாங்க. உலகத்தில் எல்லா புறமும் கடல் சூழ்ந்து இருக்குன்னு. அது என்னை போல இருக்க ஒரு சராசரியான ஒரு நடுத்தர வர்க்கத்துக்கு இந்த உலகம் கடல் சூழ்ந்து இருக்காங்கிறது தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், என்ன தெரியும்னா கடன் சூழ இருக்குது அப்படின்னு தெரியும். வங்கிகளில் தொடங்கி எல்லா இடத்துலையும் வெவ்வேறு வகையாக வேறு வேறு வட்டி விகிதங்களில் வேறு வேறு தவணை முறைகளில் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க எல்லாம் முறைப்படி. ஆனால் அதுவெல்லாம் ப்ராப்பர் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இல்லாமல் கடைசியில் பார்த்தா இண்டிவிஜுவலாக தனி மனிதர்களாக வட்டி கொடுத்து வட்டி வாங்கி அதில் பணம் பெற்று பணம் பெருக்கி உதவி செய்பவர்கள் இருக்காங்கல்ல, அவர்கள் கொடுக்குற வாங்குகிற பணம் முறையாக வாங்குறமா, முறையாக வசூலிக்கிறாங்களா, முறையான வட்டி வாங்குறாலாம் கேட்டால் இன்றைக்கி இருக்கிற எல்லாருக்குமான பெரும்பான்மையான எண்ணம் என்ன அப்படின்னா, ஐயையோ இந்த வட்டி கொடுக்குறவங்க வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான். அதனால தான் இன்றைக்கி வாத்தமிழாவால் என்ன பேச நினைச்சோம்னா, வட்டிக்கு பணம் கொடுப்பதை ஆதரிப்பவர்கள் ஒருபுறமும் வட்டிக்கு பணம் கொடுப்பதை எதிர்ப்பவர்கள் ஒருபுறமும் அப்படின்னு பேச நினைச்சோம். எந்தெந்த வகையான வட்டி எல்லாம் இன்னைக்கு இருக்கு? கந்து வட்டி இருக்கு சார். கந்து வட்டிங்கிறது என்னது? அவங்கள்ட்ட பணத்தை வாங்கிட்டு எவ்வளோ சீக்கிரமா அதை வசூல் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வசூல் பண்ணுவாங்க. காட்டுக்கு கந்தாய வரி, பாட்டுக்கு கந்தாய வட்டி. அதாவது கட்டாயப்படுத்தி வாங்காத வரியும் கட்டாயப்படுத்தி வாங்காத வட்டியும் கந்தாய வட்டி, கந்தாய வரி. அது இன்னைக்கு கந்து வட்டின்னு ஒரு கொலகார வட்டிங்கிற மாதிரி கிரியேட் ஆகி போச்சு. அது இல்லாமல் சார் கேட்ட மாதிரி நிறைய வட்டி இருக்குது. மீட்ரு வட்டி, ஸ்பீடு வட்டி, பவர் வட்டி, டெய்லி வட்டி, நாள் வட்டி, மணி வட்டி, இது மாதிரி நிறைய வட்டிகள் இருக்குது. மீட்ரு வட்டிகள் என்னது? ஒரு பெரிய இடத்துல பர்ச்சேஸ் பண்ணும்போது உடனே பணம் கட்டுவாங்க, 2 ஹவரில் அதை கைமாற்றி விட்டு அதில் லாபத்தை எடுத்துருவாங்க. அதில் நமக்கு ஒரு பர்சன்டேஜ் தருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு 1000 ரூபா கொடுக்குறீங்க, 2 மணி நேரத்தில் திருப்பி வாங்குறதா எவ்வளோ வாங்குவீங்க? 2 மணி நேரத்துக்கு 50,000 ரூபா வாங்குறாங்க அப்படின்னா ஒரு 2,000 ரூபாயிலேருந்து 5,000 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க ஒரு மணி நேரத்துக்கு. 2 ஹவருக்கு. ஒருவேளை 2 மணி நேரத்தில் என்னால் தர முடியல, அடுத்த 1 ஹவருக்கு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா பண்ணுவோம். 1000 ரூபாய். சரி, இது மீட்ரு வட்டி. அடுத்து டெய்லி வட்டிங்கிறது தண்டல். ஒரு 10,000 ரூபாய் வச்சுக்குவோம், தினமும் 100 ரூபா கலெக்ஷன் பண்ணிட்டே போவாங்க. ஓகே, இது தண்டல். ஓகே, அடுத்து அப்புறம் ஸ்பீடு வட்டின்னு சொல்லுவாங்க. அது என்ன ஸ்பீடு வட்டி? ஸ்பீடு வட்டினா எமர்ஜென்சிக்கு ஏதாவது ஒரு வெஹிக்கிள் பணம் இப்போ அர்ஜென்ட்டாக தேவைப்படும், ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியாக இருக்கும், இல்லை வேறு ஏதாவது ஒரு எமர்ஜென்சியாக இருக்கும், உடனே வரணும்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க வெஹிக்கிள், பைக்கு, காரு, அவங்களோட அசையும் சொத்து கொடுத்துட்டு ஒரு 15 நாளைக்கு அதுக்குள்ள இன்ட்ரெஸ்ட்டாக வாங்கிட்டு கட் பண்ணிட்டு கொடுத்துருவாங்க. அதாவது காரோட வேல்யூ எவ்வளவோ அதில் 50% கொடுப்பாங்க. ஓகே, நீங்கள் என்ன வட்டி கொடுக்குறீங்க? மாதம் வட்டி. வேறு எதுவும் பண்ணுறதுல மார்க்கெட் மாதிரி பண்ணணும், டெய்லி பண்ணணும். அது 100 நாள் கட்டி முடிக்கணும். 100 நாள் யாருமே முடிக்கிறது இல்லை. கேட்கும்போது சிரமமாக இருக்குது. அலையிற கூலியை விட கம்மியாயிருது. அதனால இப்போ மாத வட்டி மட்டும் கொடுத்துட்டு இருக்கோம். லேண்டை பிளட்ஜ் பண்ணி கொடுக்குறோம். லேண்டை பிளட்ஜ் பண்ணி மார்க்கெட் மட்டும் தான் பண்ணுறோம். பில்டிங் மட்டும், வீடு, கமர்ஷியல் ஆஃபீஸ் அது மாதிரி இருக்கிறது மட்டும் பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் கொடுக்குற வட்டிக்கு பேர் என்ன? எக்ஸ்பிரஸ் இன்ட்ரெஸ்ட். டெய்லி 10,000 ரூபா கொடுத்துட்டா 10,200 ரூபா கொடுக்கணும். ஓகே, 10 லட்ச ரூபா வாங்கினா 20,000 ரூபா. எங்க கணக்குப்படி 6 ரூபா இன்ட்ரெஸ்ட் வரும். மல்லிகை கடை ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் செக் வாங்கிட்டு தான் கொடுப்போம். சரி, நீங்க என்ன வகையான வட்டிக்கு கொடுக்குறீங்க? என்ன வட்டின்லாம் தெரியாது, நான் வட்டிக்கு வாங்கி வட்டி கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க வட்டிக்கு வாங்கி வட்டி கொடுக்குறீங்களா? ஓ, எவ்வளவு வாங்குறீங்க, எவ்வளவு கொடுக்குறீங்க? லட்சத்துக்கு 2,000 ரூபாய். சரி, நான் 3,000 ரூபா 3,500 கொடுப்பேன். இவங்க எல்லாருமே சொன்னது என்னன்னா, அவங்களுக்கு ஃபேவரபிளான விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டாங்க. 2 ரூபா 3 ரூபான்னு. அதிகபட்சம் ஒன்று இருக்கு, 10 ரூபா வட்டின்னு ஒன்று இருக்கு. அது பேர் என்னன்னா ராக்கெட் வட்டி அப்படிம்பாங்க. 1 லட்ச ரூபா வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு 10,000 ரூபா வட்டி. மாதம் அது 10,000 ரூபா கட்டலன்னா அந்த 10,000 ரூபா 1 லட்ச ரூபாயோட அசலை சேர்ந்துடும். 1,10,000 ரூபாய்க்கு 11,000 ரூபா அடுத்த மாதம் வட்டி. அது கட்டலையா அது அப்படியே 1,10,000 ரூபா ப்ளஸ் ஒரு 11,000, 1,21,000 இப்படியே மாசம் கூட்டிகிட்டே இருக்கும். ஓகே, இது ராக்கெட் வட்டி. இதெல்லாம் வேற என்ன வட்டி தெரியும் உங்களுக்கு? வட்டிக்கான பேர் தெரியாது. ஆனால் எப்படின்னா 10,000 ரூபா வாங்கணும் அப்படின்னா டெய்லி 100 ரூபா. 30 நாள் முடியும் போது நம்ம 3,000 ரூபா கொடுத்துருப்போம் அவங்களுக்கு. 30,000 கொடுத்துருவாங்க. ஆனால் அசல் 10,000 ரூபா அப்படியே தான் இருக்கும் அந்த இடத்துல. ஓ, டெய்லி 100 வாங்குறது வட்டி, அசல் கிடையாது. அவங்க சைடில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வேணா இன்னைக்கு நீங்க திரும்ப கொடுத்துருங்க, காலைல வாங்கிட்டு சாயங்காலம் கொடுத்துருங்க. இது மார்க்கெட் ப்ரொஃபஷனலுக்கு சரியா வரும். ஒரு சேலரி ப்ரொஃபஷனல் தெரியாம இந்த இடத்துல மாட்டிட்டாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் வட்டி மட்டும் தான் கட்ட முடியும். இதுக்கு என்ன பேரு? டிபிஎல். டிபிஎல் வட்டி. டிபிஎல்னா என்ன? அது பேர் வச்சிருக்க பேரு. இப்போ 10,000 வாங்கி டெய்லி 100 ரூபா கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு சம்மந்தப்பட்டு தான் வாங்குறாங்க. அப்போ டெய்லி 100 ரூபா கொடுத்துன்னு சொல்லிடுறோம், கொடுத்துறாங்க. அவங்க முடிஞ்சுன்னா மறுநாளே பணத்தை கொடுத்துறாங்க, வட்டி வராது இல்ல. அசல் அவங்ககிட்ட தானே இருக்கு, அசல் இருக்குமா வட்டி கொடுத்தாகணும்ல. ஓகே, இது ஒரு வகையான வட்டி. வேற என்ன வகையான வட்டி எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? சார், என் பணத்துக்கு நானே வட்டி கட்டுறேன் சார். அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா அமாவாசை பண்டுன்னு சொல்லுவாங்க. 15 நாளைக்கு ஒரு வாட்டி ஃபண்டு பிடிப்பாங்க சார். மாதம் ஆனால் 5,000 பணம் கட்டுறோம். எமர்ஜென்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 நான் பணம் வாங்குறேன் என் ஃபண்டில். 15,000 வாங்கும்போது 1,500 ரூபா 10 காசு வட்டி எடுத்துருவாங்க. 13,000 ரூபா கையில் கொடுக்குறாங்க. அதே அடுத்த 15 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கட்டணும்? 15,000 ரவுண்டாக கொடுக்கணும். இதில் அவங்களுக்கு எவ்வளோ லாபம்? வட்டி கொடுக்குறவங்களுக்கு 3,000 ரூபா லாபம் சார். அந்த 3,000 வட்டியோட சேர்த்து டோட்டலாக 15,000 நான் கட்டாட்டி அந்த வட்டிக்கு 3,000 பார்த்தீங்களா, அந்த 3,000க்கு 300 ரூபா நான் சேர்த்து வட்டி கட்டணும். அது இல்லாமல் நான் அமாவாசை பண்டையும் சேர்த்து கட்டணும், இதில் வாங்கின கடனையும் கட்டணும், இதில் கடனுக்கு வாங்கின வட்டிக்கு நான் கடன் கட்டணும் சார்.
அமாவாசை பண்டுன்னு சொல்ல கேள்விப்பட்டது இல்ல. நீங்க ஒரு டிபிஎல் சொன்னீங்க, நான் கேள்விப்பட்டமா? கிராமத்துல நடைமுறையில இருக்கு சார், இன்ன வரைக்கும் இருக்கு. எனக்கு என்ன இதுக்கெல்லாம் ஒருத்தர் பேர் வைக்கிறார் பாருங்க, அவரை பார்க்கணும் போல எனக்கு. நீமா அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க போல. இது எந்த ஊர் இது? உடையார்பாளையம், ஜெயங்கொண்டம் சார். ஓகே, அது ஏன் அதுக்கு பேர் அமாவாசை ஃபண்டு? அமாவாசை பிடிப்பாங்க சார். அமாவாசை பிடிப்பாங்க. ஏன்னா மாச கடைசி இல்லாம நடுப்புற இல்லாம 5ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. நீங்க குறைஞ்சபட்சம் அந்த ஃபண்டுக்கு பேராவது பௌர்ணமி ஃபண்டுன்னு வைக்கலாம், பேராவது நிறைஞ்சிருக்கும். சார் இஎம்ஐன்னு சொல்லிட்டு ஒருத்தர் 1 லட்சம் பணம் வாங்கியிருந்தேன், வட்டிக்கு தர மாட்டேன், இஎம்ஐ வேணா தர அப்படின்னா. இஎம்ஐ அப்படின்னா என்னன்னு கேட்டேன். அது 3.5 பைசா வட்டி, உனக்கு வட்டி கம்மியாக வெளியே வேணா 5 பைசா 10 பைசா 13 பைசாலாம் இருக்கு, உனக்கு நான் 3.5 பைசா தரேன். சரி 3.5 பைசா 1 லட்சம் கம்மி தானே கொடுங்கன்னு கேட்டேன். இதை நான் 10 மாதம் கட்டுறேன், என்னால் அதுக்கு மேலே கட்ட முடியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் விட்டு கட்டுறோம். 1 லட்சம் வாங்குறதுலனா கை காசு மொத்தமாக நான் கொடுத்தது பார்த்தீங்கன்னா 1,40,000 கொடுத்துருங்க சார். அது பேர் இஎம்ஐ வட்டின்றாங்க, இஎம்ஐன்றாங்க. நீங்க எத்தனை டியூ போட்டீங்க? எத்தனை டியூ போட்டீங்க? 10 மாதம் போட்டேனா? 10 மாசம் போட்டீங்கல்ல? 10 மாசம் கட்டி முடிச்சிட்டீங்களா? முடியலையே, 10 மாசம் கட்ட முடியல. ஒழுங்கா கட்டல. அப்ப உங்க மிஸ்டேக் தானே? ஆமா, என்னோட மிஸ்டேக் தான். மாசம் கட்டலனா நான் வட்டி அசல் சேர்த்து இஎம்ஐ கட்டறேன்னு ஏத்துக்கிட்டீங்க. அப்ப கட்டாத யார் தப்பு? சரி, கட்டாத என்னோட தப்பா இருக்கட்டும். ஆனா என்னோட நிலைமை உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கலாம். அதாவது அவர்கள் எல்லோரும் இதுவரையும் தொடங்கும் போதே இதெல்லாம் நான் கட்டல அப்படின்னு சொல்லி தான் சொல்றாங்க. ஆனா நீங்க கட்டவே சொல்லித்தானே வாங்கின, கட்ட மாட்டியா? நான் கேட்டேன் கூட வாங்க சொன்னா அப்படிங்கிற ஒரு அதிகார டோன் இருக்கு பார்த்தீங்களா? அந்த அதிகார டோன் அவனை மனம் குமைய வைக்குது. மனிதன் வந்து எப்பொழுதுமே வந்து பொருளாதார தேவையுடையவன் தான் இருக்கிறான். மனிதனுடைய பொருளாதார தேவை எப்போ நீங்க கேட்டீங்களா? உடல் மொழி இருந்துச்சுல்ல, நீ சொல்லித்தானே வாங்கின, நீ கட்டல, உன் தப்பு தான். அந்த உடல் மொழி இருந்துச்சுல்ல சார். மனிதன் வந்து பொருளாதார தேவையுடையவன் தான் மனிதன். பொருளாதார தேவை எப்போ வரும்னே சொல்ல முடியாது. அப்ப அந்த பொருளாதார தேவையை உங்களோட அவனுடைய சூழலை நீங்க பயன்படுத்திக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? தோல் வழங்கி வாழும் கணிகை போன்ற பெண்ணும், நாள் கலகம் பார்க்கும் நயமில்லா சூதனும், வாசி கொண்டு ஓன் பொருள் செய்வானும், இம்மூவரும் ஆசை கடலில் ஆழ்வர். அதாவது உடலை விற்று வியாபாரம் பண்ணக்கூடிய விசாரி, சூது செய்யக்கூடிய ஒரு சூதாடி, வட்டி விடக்கூறவங்க, இவங்க 3 பேர்த்தையும் ஒரே தரவரிசையில வரிசைப்படுத்துகிறது திரிகடுகம். வட்டி வாங்குபவர்களை பட்டி பதகர்கள் சொல்றாரு திருமூலர் சொல்லும் பொழுது. பட்டி பதகர்கள்னா களவு தொழில் செய்யக்கூடியது மாதிரி ஒரு ரொம்ப பாதகமான செயலை செய்யக்கூடியது. திருமூலர் பத்தி சொல்றாருங்க அவரு. திருமூலர் பத்தி ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. முதல் காலத்துல ஆதி காலத்துல இருந்தாலும் பண்டமாற்று முறை. திருமூலர் காலத்துல பணம் கொடுத்து பணம் வாங்கக்கூடிய முறையே முதல்ல கிடையாது. முதல்ல அது பொய். புரிஞ்சிங்களா? முதல்ல பொய், அத்தனையும் பொய். அப்புறம் வந்து என்னன்னா பண்டமாற்று முறை. நீ இவ்வளவு தினம் கொடுத்துரு, எனக்கு இவ்வளவு கம்பு கொடுத்துரு, ஏன்னா எனக்கு கம்பு தேவையா இருக்குன்னு சொல்லி சொன்னா ஒரு படி தினம் கொடுத்தா ஒரு படி இருந்தது. இதுதான் இருந்தது. வட்டிக்கு பணம் கொடுத்ததுங்கிறது பேங்க்கார மூலம் முதல்ல சேர்ந்தது. இன்னைக்கு போய் பாருங்க, பிரான்ஸ்ல போய் பாருங்க, என்ன தெரியுமா நடக்குது? பிரான்ஸ்ல ஒரு பவுன் கோடி அளவு வச்சிங்கன்னா அதில் 25% தான் கொடுப்பேன் வட்டி. நீங்கள் வந்து வேற வட்டிக்கு நீங்கள் வந்து அதுக்கு மேலே கொடுக்க மாட்டான். ஹாங்காங் போயிருந்தேன், ஹாங்காங் போனப்போ கேட்குறேன், அங்கே கூட சார் நீங்கள் எல்லாம் பண்ணலாம் சார், வந்து அது பெரிய ரகசியமாக பண்ணுவாங்க. நீங்கள் வந்து கிளைகளை உலகம் பூரா வச்சிருக்கீங்க போல இருக்கு. ஆமாம், தெரிஞ்சுக்கிட்டு எந்த ஊருக்கு போனாலும் இந்த ஊரில் என்ன வட்டி விகிதம் இருக்குதா முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. அந்த ஊரில் இருக்க மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கல. பொதுவாக இந்த வட்டிக்கு கொடுப்பவர்களை பற்றி உங்களுக்கு இருக்கிற எண்ணம் என்ன? வட்டி கொடுக்கும்போது மக்களுடைய ஏற்றத்தாழ்வை பார்க்குறாங்க. ஏய், நீ அவர்கிட்ட வட்டி வாங்கினியா, பார்த்து கொடுத்துருப்பா, என்ன பண்ணுவாருன்னே தெரியாது. அப்போ ஒரு வட்டிக்கு வாங்கின பிறகு நம்மளுடைய மனநிலை என்னவா இருக்குன்னா, நம்ம திருப்பி கொடுக்காட்டினா நம்ம குடும்பத்துடைய சூழ்நிலை என்ன ஆகுமோ, நம்ம சூழ்நிலை என்ன ஆகுமோ அப்படிங்கிற சிந்தனையிலே நம்ம வாழ்க்கையை ஓட்டுற மாதிரி இருக்குங்க சார். 1000 வேணும் 2000 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. ஏன் அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பாட்டு போய் வாங்கிக்க கூடாது? அண்ணா எமர்ஜென்சிக்கு யார் சார் கொடுக்குறா? இப்போ வட்டி கொடுக்குறவங்களுக்கு இவங்க வந்து சாஃப்டாக இருப்பாங்க, இவங்க வந்து கைண்டாக இருப்பாங்கலாம் கிடையாது. அவங்க ரூடாக இருப்பாங்க, வயலண்ட்டாக இருப்பாங்க. அதுதான் அவங்களோட நேச்சர். அப்படி இருந்தால் தான் அந்த பிஸ்னஸ் பண்ண முடியும். வட்டிக்கு காசு வாங்கிடுறாங்க ஐயா. நாங்கள் போய் காசு கேட்டால் என்ன சொல்கிறாங்க, நீ வட்டிக்கு காசு வாங்கணும்ல, மறுபடியும் வந்து கேட்டனா நான் சுருக்கு போட்டு செத்துரும் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க பயந்து தான் அடுத்த காசு கொடுக்கறதாவே இருக்கு அந்த காசை. இல்ல சார், அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குன்னா அவங்க வந்து அந்த வட்டியை மட்டும் கழிப்பாங்களா? வெறும் நீ வந்து வாங்கின அசல் மட்டும் கட்டுப்பா, நீ வட்டியை கழிச்சுக்க அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வருவாங்களா? வரமாட்டாங்க. அவங்க வட்டியும் ப்ரெஷர் பண்ணுவாங்க, அசலும் கட்டுன்னு ப்ரெஷர் பண்ணுவாங்க. அந்த ஒரு ப்ரெஷர் தாங்க முடியாம தான் அவங்க மறுபடியும் வேற இடத்துல போய் வட்டிக்கு வாங்குறாங்க. அது சார் வாங்கும்போது அவங்களுக்கு கடவுளாக தெரியும். வாங்கி முடிச்சு அந்த பணம் தீர்ந்தோடனே நாங்கள் மிருகமாயிடுறோம். அவங்களுக்கு ஃபோன் அடித்தா எடுக்க மாட்டான். அந்த ஆழ்ந்து தூங்குற நேரம் எடுத்தா ஏதோ ஃபோனை கீழே அவன் கனவுல எடுத்த மாதிரி அலோன்றுவான். ஃபோன் எடுக்காதவனுக்கு நடு ராத்திரி கூப்பிட்டோம்னா தூக்கத்தில் எடுத்துருவான். எடுத்து உடனே ஹலோ அப்படிம்பா. உடனே ரஞ்சித் பணம் என்னாச்சு டப்புன உடனே தலைக்கடியில் வச்சிருவான். தூக்கத்தில் எழுப்புற மாதிரி வேற என்ன டெக்னிக்லாம் வச்சிருக்கீங்க? எப்படி பிடிப்பீங்க பணம் கொடுத்தால? ஏன்டா இவ்வளவு சிரமப்பட்டு இருக்கா? இன்னும் எவ்வளோ இருக்கு? இன்னும் இவ்வளோ தானே இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை டக்குன்னு கிளியர் பண்ணு. நான் அடுத்த வாரம் அப்படியே 2 ரூபா சேர்த்து போடுறேன். 1 ரூபா தானே வாங்கியிருக்கேன், அடுத்த வாரம் நான் உனக்கு டாப் அப் பண்ணி விட்ருவேன் அப்படிமே. அந்த ஆர்வத்தில் எங்கேயாவது பரட்டி கட்டி கட்டிடுவான். அதுக்கப்புறம் நாங்கள் கொடுக்க மாட்டோம். இது ஏமாத்துறது இல்லையா? ஒருத்தர் நம்பிக்கை துரோகம் இல்லையாது சார்.
அவன் எங்களை ஏமாத்துறான்ல. கொடுத்த பணத்தை வசூலிப்பதற்கு வேற என்ன வகை வச்சிருக்கீங்க? குரல் மாத்தி பேசுவோம். அப்பதான் என்ன பண்ணுவார், போன் எடுப்பாரு, குரல் மாத்தி பேசி நான் காசு வாங்குவோம். ஒரு அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் வேலை பார்க்குறாங்க. அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா எதுவுமே எந்த ஆதாரமே வைக்காம எஸ்கேப் ஆயிட்டாங்க. எனக்கு பைசா கொடுக்கணும். அப்போ வந்து பார்த்தோன்னா எப்படி சேஸ் பண்ணியுமே பிடிக்க முடியல. ஒரே ஒரு உயிர் இருக்கிறது, ஃபோன் நம்பர் மட்டும்தான் அந்த அம்மாளுது. அந்த அம்மா எங்கே போய் ஹாஸ்டல் தங்கியிருக்காங்க. அவங்க எப்படி போய் பிடிக்கிறதுக்கு எந்த ரூட்டுமே தெரியல. கம்முன்னு விட்டுட்டேன், இந்த காசு என்னைக்கு தான் நமக்கு வந்துடும் சொல்லிட்டு. ஒரு 3-4 மாதம் போயிடுச்சு. போனதுக்கு பின்னாடி இப்போ தான் அந்த நம்பருக்கு வேற ஒரு நம்பர்லேருந்து கூப்பிட்டு ஹலோ அப்படின்னு சொல்லி போன் எடுக்கிறாங்க. உங்கள் ஹாஸ்டல் இருந்து ஆம்புலன்ஸ் வந்து தான் எனக்கு வேணும் அப்படின்னு கூப்பிட்றேன். நான் ஆம்புலன்ஸ் வந்து எங்கள் ஹாஸ்டல் இல்லைங்கிறாங்க. அப்புறம் பார்த்தா என்ன பற்றி எங்கே இருக்குன்னு கேட்டால் ஆதம்பாக்கத்தில் இருக்குன்னு சொன்னாங்க. சரி சொல்லிட்டு சரிம்மா விடுமா அப்படின்னு விட்டேன். உடனே நெட்டில் போய் போட்டு ஆதம்பாக்கம் ஹாஸ்பிட்டல்ஸ்னு போட்டேன். ஓகே அப்படி சொல்லி வரிசையாக ஃபோன் பண்ணுறேன் எல்லா ஹாஸ்பிட்டலுக்குமே. அந்த அம்மா கொடுங்க, அந்த அம்மா கொடுங்க செய்யுங்க சொல்லி வேறு நேம். சார் நீங்கள் எப்படி சார் நீங்கள் நர்ஸனுடைய பேரை வந்து எங்கிட்ட வந்து இப்போ தான் கேட்குறீங்க நீங்கள் அப்படின்னாரு. அடுத்த நிமிஷம் போய் அங்கே போய் நிற்கிறோம். இவனுக்கு எப்படி இப்படி தெரியும் சொல்லி வந்து நம்மளை போது பிடிச்சாலும் தெரியாது. அந்த அம்மாளுக்கு கட்டாயம் துட்டுவானு சொல்லி சொன்னீங்களா? அந்த மாட்டை வாங்கியாச்சு. நாங்கள் வந்து ஹாங்காங், மலேசியா, சிங்கப்பூர் இப்படி பல இடங்களை போய் ஸ்டடி பண்ணி வந்திருக்கோம். எங்ககிட்ட வாங்கிட்டு தப்பிக்கவே முடியாதுன்னு. வேற எந்த வகையில பணத்தை கொடுத்த பணத்தை வசூலிப்பதற்கு என்ன வகையெல்லாம் வச்சிருக்கீங்க? சிம் கார்டு நிறைய வச்சிருப்போம் சார். ஏதோ வேற வழி இருக்காது, ஏன்னா ஒரே சிம் அடிச்சு எடுக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா ட்ரூ காலர் இப்போ வந்துருச்சு இல்லையா, லேடிஸ் நேம் சேவ் பண்ணி வச்சிருப்போம். அவன் கால் பண்ணி எடுத்தது அவனு ட்ரூ காலர்ல அவனுக்கு வந்து இப்போ ஏதாவது பெண்கள் பேர் தான் வரும். அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு புதுசாக ஏதாவது பேருக்குண்ணா திருப்பி அவங்க கால் பண்ணுவாங்க. வேற வழி இல்லை, பேசினா ஒன்றும் அட்டன் பண்ணி ஆகணும். ஏதோ ரீசன் சொல்லி தான் ஆகணும், வேற வழி இல்லை. சிம் கார்டு நிறைய இருக்கு சார், கம்பல்சரி இருக்கும். ஓகே, வேற என்ன வகை வச்சிருக்கீங்க பணம் வசூலிக்கிறதுக்கு? பக்கத்துல ஆளை வச்சிருது. பக்கத்துல ஆள் வச்சிருதுன்னா அதாவது இப்போ ஃபைனான்ஸ் பண்றாரு அப்படின்னா அங்கே பக்கத்துல ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் அங்கே வச்சிருது. அவர் எப்போ வராரு போறாருன்னு பாடுறான்னு சொல்லி அவனுக்கு கையில் 500 சம்பளத்தை கொடுத்து இன்னைக்கு பூரா அவனுக்கு இங்கே வேலை இங்கே தான் நிற்கணும்டா நீன்றது. ஆள் வந்தோன்னு அடிச்சு சொல்லிடுவானே, இந்த மாதிரி ஆள் வந்துருச்சுனே, நீ வந்தேன்னா பார்த்து வாங்கிக்கலாம்னே அப்படின்னு. நம்ம போய் நின்று என்னண்ணே இப்படி ஃபோன் பண்ண எடுக்க மாட்டீங்க அப்படின்னா, எப்படியா பார்த்து வந்தேன்னு, அது உங்களுக்கு தேவையில்லாத என்னண்ணே முடியுமா முடியாதா அப்படின்றது. எந்த ஊர் நீங்க? நான் மதுரைண்ணே. சார் செக் இருந்தனா பவுன்ஸ் பண்ணிடுவோம். செக்கு நாங்கள் சென்னையில் தான் இருக்கோம். செக் இருந்தனா செக்கை திருநெல்வேலி கோர்ட்டில் போட்டு நோட்டீஸ் அனுப்பிடுவோம் வக்கீல் வச்சு. அது ஏன் திருநெல்வேலி கோர்ட்டில்? நாங்கள் திருநெல்வேலியில் இருக்கிறதுனால சென்னையில் பிஸ்னஸ் பண்ணுறோம். அதனால் திருநெல்வேலியில் போட்டு அங்கே லாங்காக இருக்கனால எங்களுக்கு பணம் உடனே வந்துடும். அங்கே செக் அட்டன் பண்ணதுக்கு அவங்க திருநெல்வேலி போக வேண்டியிருக்கும், கோர்ட்டுக்கு வந்து போக வேண்டியிருக்கும். ஓகே, அதனால் நாங்கள் பேமெண்ட்டாக சீக்கிரமாக வாங்கிடுவோம். ஓகே, மேலே நான் கொடுத்த காசு வந்து சேலரி பர்சன் அப்படின்னா 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி அந்த டேட்டுக்குள்ள நான் கால் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இதான் வந்து பணத்தை வசூலிப்பவர்களுடைய உண்மையான முகமா? நம்ம கிட்ட கொடுக்கும்போது கரெக்டாக பார்த்து கட்டிடுமா, நீ கட்டிடுவேன்னு தெரியும், நம்பித்தான் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. நம்ம 1 வாரம் 2 வாரம் டிலே பண்ணிட்டா அவங்க கேட்குற விதமே வேறையா இருக்கும். நம்ம வாசலில் நின்று கேட்க மாட்டாங்க, பக்கத்து வீட்டு வாசலில் போய் நின்று கேட்பாங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து அந்த நம்ம மரியாதை போகுதே அப்படின்னு சொல்லி நம்ம கட்டுவோமாமா. அவங்க காசு வந்து சார் இது வாங்கும்போது வாங்குறாங்க சாருங்க, ஆனால் திருப்பி தரும்போது பலாயிரம் காரணம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க சமயத்துக்கு நம்ம வந்து காசு கொடுத்த மாத்தியா அந்த உதவி அவங்க வந்து இது நினைச்சு பார்க்குறாங்களா? 10,000 ரூபாய் கேட்குறான்னா நீங்கள் 10,000 ரூபாய் கொடுக்கறது இல்லைல்ல, அந்த இடத்துல வட்டி எழுத்து கூலின்னு சொல்லி எடுத்துட்டு தானே கொடுக்குறீங்க. என்ன எழுதுறீங்க? பேர் எழுதுறீங்க, அட்ரஸ் ஊர் பேர் எழுதுறீங்க. ஆனால் அந்த ஊர் பேர் எழுதுறதுக்கு அட்ரஸ் எழுதுறதுக்கு 1000 ரூபாய் எடுத்துட்டு தானே கொடுக்குறீங்க. ஆமா, அது அப்ப நீங்க வந்து சும்மா எங்களுக்கு வந்து வட்டி இல்லாம நீங்க வந்து நாங்க கஷ்டம்னு கேட்டா நான் எதுக்கு இது சும்மா தன வட்டிக்கு இது காசு? ஒரு வாரம் கட்டலிங் இருக்கா, அப்படி செய்ய மாட்டாங்க. என்னுடைய மனைவியை நான் வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போகும்போது அந்த மருத்துவமனை வாசல்ல வந்து என் பைக் சாவியை பிடிங்கிட்டு, உன் வண்டி நீ பணம் கொடுத்தாதான் உன் வண்டியை விடுவேன் அப்படிங்கறது ஒரு இது வசூல் பண்றாங்க சார். போன் ஒரு டைம் பண்றோம்ல, எடுக்கலாம்ல, பிஸி மூட்ல போட்றது, நாட்டு சொல்லுச்சு. போன் எடுத்தா நாங்க பேசிர போறோமே, நீங்க பாக்குறத பைக் சாவி தான் எடுப்பாங்க சார். எடுத்துக்கிறேன், எடுக்கலையா? நீங்க போன் எடுக்கறதுல பிரச்சனை இல்ல சார். நான் போன் எடுக்கிறதுல நீங்க எல்லா வசூல் பண்றோம் சொன்ன நீங்க, நாங்க வந்து வழியில அதே இடத்துல சாவியை பிடிங்கிட்டு வண்டியை பிடிங்கிட்டு தான் படம் கேட்போம். நீங்க சொல்லல, எப்படியே கொடுக்கும்போது சாவியை பிடிங்கிரும் வீட்டை பிடிங்கன்னு சொல்ல முடியுமா? ஒரு டைம் போன் பண்றோம், மறு டைம் போன் பண்றோம், நீ 10 நாளைக்கு எடுக்கிறல, அப்ப எங்களுக்கு ஸ்பீடு எப்படி இருக்கும்? அதே இடத்துல நீங்க அதான் செய்ய முடியும். கோவம் வருமா வராதா? சாவி எப்படி இல்லாம இருக்க முடியும்? அவங்க வந்து போன் பண்ணாங்க, எடுக்கலைன்னு சொல்றாங்க. எடுத்து நான் இன்னைக்கு ஒரு எமர்ஜென்சியா என்னுடைய மனைவியை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு சொல்றேன். ஆகா, ஹாஸ்பிட்டலுக்கு போறியா? அந்த இடத்துல வந்து இந்த வண்டியை பறிச்சாதான் இவன்ட பணம் வாங்க முடியும் அப்படிங்கறத பயன்படுத்துறாங்க சார். வாங்கின பணத்தை கொடுத்துட்டோம், டிலே பண்ணாலும் கொடுத்துட்டோம். எங்களை அவமரியாதை பண்ணதுக்கு என்ன பிராயச்சித்தம் சொல்லுங்க? எதுக்கு கொடுத்துட்டே பேச்சுக்கு வேலை இல்லையே. அவங்க கேட்கறது, இப்போ நான் உறவினர்கள் மத்தியில் நிற்கும் பொழுது என்னை வந்து அவமானமா பேசுனீங்க, அப்புறம் நான் கொடுத்துட்டேன், ஆனா அந்த அவமானம் எனக்கு மிஞ்சிரும் இல்லையா, அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்க விரும்புறாங்க அவங்க. நீங்க சங்கடப்படுறது மட்டுமே பேசுறீங்க. இருங்கம்மா, ரொட்டேஷன், அதாவது ரொட்டேஷன் இருக்குமா, உங்ககிட்ட வாங்கி நான் இன்னொரு ஆள்கிட்ட போய் இந்த பணத்தை கொடுக்கணும். அப்ப ரொட்டேஷன்ல வர்றப்ப உங்ககிட்ட வாங்கி தான் நான் கொடுக்க முடியும். பணம் திருப்பி வருவதற்காக என்ன மாதிரி எல்லாம் உதாசீனமான வார்த்தைகள் பேசினா தான் வரும்னு உங்களுடைய செயல்பாடு. எங்களுக்கு வேலையாதாமா? 1 லட்ச ரூபாய்க்கு 2 லட்ச ரூபாய் கொடுக்குற அன்னைக்கு எந்தெந்த இடத்துலலாம் நீங்க என்ன அசிங்கப்படுத்தீங்களோ
அந்தந்த இடத்துலலாம் நீங்க பேசின வார்த்தையில நான் திருப்பி உங்களை பேசட்டுமா? இதே நீங்க சொன்னீங்களா 1 லட்ச ரூபா வாங்கினேன் இப்போ 2 லட்சமா திருப்பி கொடுக்குறீங்களா? அந்த 1 லட்ச ரூபா வாங்கி நீங்க ஒரு காரோ பணமோ வாங்கிட்டீங்க. நீங்க நிறைய நாங்க கொடுத்த காசை வச்சு நீங்க ஏதோ வச்சுட்டீங்க. அப்போ உன்னாலதான் பாச்சு நான் நீ கூட கொஞ்சம் வச்சுக்கன்னு சொல்லி கொடுப்பாரா கேளுங்க. 1 லட்ச ரூபாய்க்கு நீங்க கொடுத்தீங்க வட்டி, அதை நான் திருப்பி தானே கொடுக்குறேன். நீங்க பண்றது தொழில். அவர் சொன்னார்ல வட்டிக்கு நான் பணம் கொடுத்து நான் வட்டியால வாழ்ந்தேன். 10,000 வாங்குறதுக்கு நீங்க வீட்டுக்கு வரீங்கல்ல, ஒரு வாரம் டிலே ஆகுதுன்னு சொல்றீங்கல்ல, அந்த ஒரு வாரம் டிலே நேரில் வந்து அந்த மாதிரி ஆயிப்போச்சு அப்படின்னு யார் சொன்னா? இதுல இருக்க யாராவது சொல்லிருக்கீங்களா? போயிட்டு ஆட்டோ ஓட்டி பையனை டிகிரி படிக்க வச்சிருக்காரு எங்க அப்பா. அவர் நிக்கிறாரு, கோயில் திருவிழா நிக்கிறாரு சார். 50,000 ரூபாய்க்கு மாசம் ஆனா 5,000 முழுசா வட்டி பணம் கொடுத்துட்டு இருக்கேன். ரோட்ல விட ரொம்ப அசிங்கமா பேசுறாங்க சார். சார் ஒரே விஷயம் கேளுங்க. அந்த 50,000 இல்ல நீ சொல்றது வந்து ஒரே விஷயம் மாசத்தாரம் வட்டி வாங்குறீங்களா சார்? நின்னு வர தம்பி நீ சொன்னீல்ல எல்லாம் சொல்றாங்க 50,000க்கு 5,000 வட்டின்னு கொடுக்கும் போது உன்ட்ட வட்டி இன்ட்ரெஸ்ட் சொன்னாங்களா சொல்லலையா? சொன்னாங்க சார். என்ன சொன்னாங்க? 50,000 10 காசு வட்டியில 5,000 வட்டி கொடுங்க மாசம் சொன்னாங்கல்ல. ஆமா. நீ உனக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுல? சாட்டிஸ்ஃபை தான். அத வாங்கிட்டு போய் யூஸ் பண்ணிருப்பீல? கண்டிப்பா. திரும்ப இன்னைக்கு 5,000 வட்டியாக்க நீ அழுகுறியா? அந்த லாஜிக் இருக்காதுல சார். ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்றாங்கல்ல, இன்ஃபார்ம் பண்றாங்கல்ல. நீ வேண்டாம்னு சொல்லிரேன்டா. நான் 10 காசு சொல்றாங்கல்ல. ஒரு நிமிஷம் கேளு. வாட்டியை அசிங்கப்படுத்துறீங்க. எதுக்கு அசிங்கப்படுறாங்க? பணம் சம்பாதிக்கிறாங்க. கொஞ்சம் மனித நேயத்தோட இருக்கிறது தான் நாங்க சொல்றோம். பெண்களா இருந்தா கொஞ்சம் இறக்கம் இருக்கும்ல. இருக்கிறவங்க பூரா ஆண்கள் தான் இருந்து வட்டி கொடுக்குறாங்க. ஒரு பெண்ணா இருந்து கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு அந்த வலியும் அந்த வேதனையும் தெரியும். இந்த பக்கம் யாரு பெண்கள்கிட்ட வாங்கிருக்கீங்க? அவர் சொன்ன மாதிரி கருணையோட நடந்துக்குவாங்களா பெண்கள்லாம்? குழந்தைங்க முன்னாடி அவங்க வந்து கேட்பாங்க, உங்க அம்மா இல்லையா, இந்த வாரம் காசு தரலையா, அடுத்த வாரம் வந்தா காசு வைக்க சொல்லு, எங்க போயிடுச்சு உங்க அம்மா? அவங்க பேசுற விதமே வேற மாதிரி இருக்கும். குழந்தையோட மனநிலை எப்படி இருக்கும்? அது போய் படிக்குமா அல்லது அதுக்கு நம்ம கிட்ட பேசுறதுக்கு தோணுமா? என்ன 4 பேருக்கு முன்னாடி எங்க அம்மா எப்படி பேசுறாங்க, எங்க அம்மா எப்படியாப்பட்டவங்களா இருப்பாங்க, அதோடைய தாட்டே மாறி போகுது சார். அப்ப எதிர்கால குழந்தைகளுடைய வருத்தங்கள் என்னன்றது நீங்களும் யோசிக்கணும் தானே. வாதத்துக்காக சொல்லக்கூடாது. குழந்தை வந்து பதில் சொல்லியிருக்கு, வீட்டுக்குள்ளே இருந்து பதில் சொல்லியிருக்காங்க. வெள்ளம் குழந்தை வந்து பதில் சொல்லுது, அம்மா இல்ல அங்கிள் அப்படின்னு. நானும் வட்டிக்கு வாங்கியிருக்கேன். என் வீட்டில் ஒரு வேளை அடுத்த வேலைக்கு எனக்கு சாப்பாடு இருக்காது. டெய்லி 1 கிலோ அரிசி வாங்கி தான் நான் சாப்பாடு சாப்பிடுவேன். ஆனால் அந்த மாசமானா அந்த வட்டியை நான் கட்டிட்டு தான் சார் வரேன். நாங்கள் வந்து அதே மாதிரி வெளியில் நான் பேங்க்கில் வாங்கினோன்னா பிஎஃப் கேட்பாங்க, இன்கம் டேக்ஸ் ஃபைல் கேட்பாங்க, அதுக்கப்புறம் சேலரி ஸ்லிப்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் என்னால் வெளியில் கொடுத்து பேங்க்கில் வாங்க முடியாதுக்கு தான் ஒரு எமர்ஜென்சிக்கு உங்ககிட்ட இருந்து வாங்குறேன். திருப்பி நம்ம கொடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் கொடுத்துட்டு தான் இருக்கோம். அப்படி இல்லை, நீங்க ஒரு அதிகார தோரணையா தான் கேக்குறீங்க. அந்த அதிகார தோரணையோட தான் அந்த மேடம் அப்புறம் பேசலாம். இந்த சார் பேசிட்டோம். ஆனா ஒரு விஷயம் கூட எனக்கு புரியவே இல்லை மேடம். நம்ம ஃபைன் ஒரு பொருள் வாங்குறோம், ஒரு பொருள் வந்து ஒரு கடையில் போய் நீங்கள் வாங்குறீங்க, தவணை முறையில் கட்ட முடியலன்னா அவன் வந்து ப்ரெஷர் பண்ணி கேட்குறாங்கல்ல. எங்கள் பணத்தை நாங்கள் வந்து இது ஒரு ப்ராடக்ட்னு நினைக்கிறோம். எங்களை பொறுத்தளவு பணங்கிறது ஒரு ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்டை நாங்கள் உங்கள்கிட்ட விற்கிறோம், அதுக்கு எங்களுக்கு லாபம் வேணாமா? மணி ஒரு ப்ராடக்ட்னாரு, இது ஒரு பிஸ்னஸ். அப்போ நாங்களாம் ஒரு கஸ்டமர்ஸ். அப்போ கஸ்டமர் ஹேண்டில் பண்ணுற விதம்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார், அது ரொம்ப ரூடாக இருக்குன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். அதாவது நாங்கள் அவசர தேவைக்கு பணம் வாங்குறோம், நீங்களும் கொடுக்குறீங்க, நாங்கள் அதே மாதிரி திருப்பி கட்டுறோம் சார். அது என்னன்னா கொடுக்க முடியாத சூழ்நிலைக்கு எங்கள் உணர்வுகளை காயப்படுத்தி எங்களை அசிங்கப்படுத்தி வாங்குறீங்க. அந்த ஒரு கருத்தை மட்டும் தான் சார் நாங்கள் சொல்கிறோம். எனக்கு தேவைதான் கூட பணம் வாங்கினேன். ஆனால் என்னைய நீங்கள் வந்து நெருக்கி அவமானப்படுத்துறீங்கல்ல, என் பிள்ளையின் முன்னாடி அவமானப்படுத்துறீங்கல்ல, அந்த பிள்ளைக்கு நான் வந்து கடைசி வரை ஒரு மதர் ஃபிகராகவே இருக்க மாட்டேன். அம்மா வந்து பணம் வாங்கணும் தானே, பணம் திருப்பி கொடுக்க முடியாது தானே அப்படின்னு ஆகிற அந்த எண்ணத்தை எப்படி துடைப்பேங்கிற மட்டும் தான் அவங்களுக்கு திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு. அதுக்கு உங்கள்கிட்ட யார்கிட்ட பதில் இருக்கு? அவங்களுடைய ஆதங்கம் வந்து புரியுது சார். அந்த மாதிரி சூழ்நிலை நிறைய பேரை பார்த்துருக்கோம். அதாவது பணம் கொடுக்க வேண்டியது ரொம்ப நாளாக அவங்க வந்து கொடுக்க முடியாமல் இருக்கும். நாளைக்கு 8 மணிக்கு தரேன்னு சொல்லியிருப்பாங்க, அவங்களுக்கு பணம் வந்திருக்காது. நாம் அங்கே போகும்போதே அவங்களுடைய மொத்த ரத்தமும் வந்து இந்த மூக்கு நுனியில் இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். அந்த சூழ்நிலையில் வந்து நாம் கொஞ்சம் அன்னைக்கு நம்ம அதை எதிர்பார்த்து போயிருப்போம். அவங்க வந்து பேசணும் அப்படிங்கிற போது நானே ஒரு இடத்துல ஒரு அம்மா வந்து கொஞ்சம் நான் தவறாக பேசிட்டேன். அதை வந்து இப்போ அந்த அம்மா சொல்லும் போது எனக்கு மனசுக்குள்ள கொஞ்சம் கஷ்டம். கண்டிப்பா சார், அதுதான் பணம். என் பேர் விஜயகுமார் சார். எந்த ஊர்ல இருக்கீங்க? நான் கோயம்புத்தூர். ஆமா சார். என்ன அவர் பாராட்டுக்குரிய ஒரு 2 நிமிஷம் ரொம்ப நேரம் அதை பேசிக்கிட்டு தாங்க எல்லாரும். நம்ம அதுக்கு வந்து சப்பக்கட்டு காரணமாக சொல்லியிருந்தோம். ஒருத்தர் தன் மனதிலிருந்து ஆமாம் நானும் ஒரு அம்மா அப்படி பேசியிருக்கேன், ஏன்னா எனக்கு பணம் வாங்குவதற்கு என்ன வழின்னு தெரியாமல் பேசிவிட்டேன், இன்றைக்கி நான் தப்புன்னு நினைக்கிறேன், அப்படி பேசியிருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். நான் அங்கே நோக்கமும் அது இல்லைங்க. அதை போல் இது ஒன்று சொல்கிறாங்க, இனிமே அப்படி கடுமையாக பேச வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு விஜயகுமாரை போல யார் நினைக்கிறீங்க? அது மாதிரி உண்டு. ஒரு வார்த்தை நாங்கள் திட்டாலும் நீங்கள் கூட மறந்துடுவீங்க. நாங்கள் வந்து இப்போ மழை வாங்கிட்டு இருந்தாங்களே, படக்குன்னு ஒரு வார்த்தையை விட்டுட்டோமே அந்த வார்த்தையை விட்டதுக்கப்புறம் நீங்கள் பணம் எங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணுறீங்க. இருந்தாலும் நாங்கள் வந்து வீட்டில் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம், வீட்டில் ஷேர் பண்ணிக்கிடுவோம், வீட்டில் சொல்லுவோம், நானே சொல்லுவேன், நீ போய் பொசுக்குன்னு இந்த மாதிரி ஒரு வார்த்தை விட்டாச்சு, அதுக்கப்புறம் கணக்கு முடிச்சாங்க, இருந்தாலும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கஷ்டப்பட்டுக்கணும். நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். இப்போ கொரோனாவோட ஏகப்பட்ட லாஸ், இன்ட்ரெஸ்ட் கொடுத்தவங்களுக்கு யாரையும் வந்து கம்பல் பண்ணி யாரும் கேட்கலையா,
கொரோனா 3 வருஷம் தள்ளுபடி பண்ணியா வாங்கியிருக்கு. அசல் மட்டும் தான் வாங்கியிருக்கு. ஒரு ஆள்கிட்ட அசலை வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த மேயற மாடு நக்கர மாடு கிடத்த நான் அசல் மட்டும் தான் கொடுத்தேன், நீ அதே மாதிரி கொடு, அவனை போய் குத்தி விடுறது. இது ஒரு சிம்டம் நடக்குது. அது பாதியே பாந்தி செய்ய வேண்டியிருக்கு. உனக்கு மட்டும் செய்கிறேன்னு சொல்லிடுவோம், சரின்னு போயிடுறாங்க. அங்கே வேறு சொல்லிடுறோம் அசல் மட்டும் தான் கொடுத்தேன், கொஞ்சம் ஹார்டாக பேசுனேன், அசல் மட்டும் கொடுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. இப்போ ப்ராப்பராக நாங்களும் மணிலாம் லைசன்ஸ் வச்சு தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் வந்து கொரோனாவின் காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா வங்கிகளை வந்து அரசாங்கம் அறிவுறுத்த தான் முடிஞ்சிச்சு, நீங்கள் இன்ட்ரெஸ்ட் வாங்காதீங்கன்னு இந்த காலகட்டத்துக்கு. அதுக்கப்புறம் வங்கி என்ன பண்ணுச்சு, அந்த இன்ட்ரெஸ்ட்டை நம்முடைய அசலில் சேர்த்து வாங்கினுச்சு இல்லையா? ஆனா இவரை போல இண்டிவிஜுவல் ஆட்கள் பல பேர் வாங்காம இருக்க நமக்கு தெரிஞ்சவங்க தானே. 36 லட்சம் சார் அப்படியே ஒதுக்கி விட்டாங்க. அது ஒதுக்கா கிடந்தா சரி வேண்டாம் பரவாயில்ல இருக்கட்டும், ஏற்கனவே நம்மகிட்ட வாங்கிட்டு இருந்தவங்க தான் பரவாயில்ல விட்டாச்சு. 36 லட்சம் சரி போனா போட்டோம் அப்படி. இனிமேல் 36 லட்சமா? ஆமா சார் இன்ட்ரெஸ்ட் உண்மை இது. அதெல்லாம் விட்டு நான் என்ன பண்றது, அவங்க சூழ்நிலை புரிஞ்சு போச்சு. சரி பரவாயில்ல கொடுக்கட்டும் சார். சேவை மனப்பான்மையோட பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. நாங்க சேவையா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஏகப்பட்ட பேத்துக்கு நாங்க கடன் கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு வட்டி இல்லாத ஒரு மாற்று பொருளாதார முறையை நாங்கள் உருவாக்க நினைக்கிறோம். ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து அவருடைய பிள்ளைக்கு மருத்துவ செலவுக்கு பணம் தேவை. அவர் வந்து எங்களை அணுகலாம். அணுகுன உடனே அவர் இடத்துல வந்து ஏதாவது ஒன்று வாங்கி வச்சுக்குவோம், ஒரு நகையோ ஏதோ ஒன்று வாங்கி வச்சுக்குவோம். பட் இருக்கும் பட்சத்தில் அவருக்கு 10,000 தேவையா 20,000 தேவையா கொடுத்துருவோம். அவரை நீங்கள் எப்போ அந்த 10,000 எங்களுக்கு கொடுக்குறீங்களோ இல்லை 20,000 எங்களுக்கு கொடுக்குறீங்களோ அந்த 20,000 கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த நகையை நாங்கள் உங்ககிட்ட கொடுத்துருவோம். நீங்க அதை தவணை முறையிலும் கொடுக்கலாம், வட்டியெல்லாம் இல்ல. நீங்க வந்து மொத்தமாகவும் கொடுக்கலாம். 20,000 கொடுக்குறதுக்கு ஒரு நகை வாங்குவீங்கல்ல? ஆமா சார். எவ்வளவு மதிப்புள்ள நகையை வாங்கிக்குவீங்க? அவர்கிட்ட என்ன இருக்கோ வச்சுக்கோங்க. இல்ல அப்படி இல்ல, ஒரு நிமிஷம் இருக்குங்க. இல்ல சார் நகை வாங்கியும் நாங்க கொடுப்போம். இல்ல தம்பி நீங்க ஒரு மாற்று பொருளாதாரம் உயர்ந்த விஷயம் பேச வரும்பொழுது அது கிளியரா புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க 20,000 ரூபாய் பணம் கொடுக்குறீங்கன்னா 20,000 ரூபாய் பணத்துக்கு 10,000 மதிப்புள்ளதை வாங்கிட்டே 20,000 கொடுத்துருவீங்களா? அல்லது 40,000 வாங்கிட்டு 20,000 கொடுப்பீங்களா? அந்த பணத்துக்கான மதிப்புள்ளதான் வாங்கிக்குவீங்க. மதிப்புள்ளதை வாங்குவோம். வாங்கி அவர் நிர்பந்திக்க மாட்டோம். அவர் கொடுக்குற வரைக்கும் கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணுவோம். 2 திட்டம் வச்சிருக்கு சார். கொடுக்குற வரைக்கும் கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணுவோம். அவர்னால கொடுக்க முடியல, ஒரு நிமிஷம் இருங்களே சொல்லி முடிக்கிறேன் அப்பதான் தெரியும். அவர்னால கொடுக்க முடியலங்கிற பட்சத்துல அவருக்கு கால தவணைகள் கொடுப்போம். 2-3 தவணைகள் கொடுப்போம். கொடுக்க முடியலையா அவரே கூப்பிடுவோம், அண்ணே வாங்க உங்களால கொடுக்க முடியல, அண்ணே உங்க நகையை வித்துடலாம். வித்துட்டு அன்னைக்கு மார்க்கெட் ரேட்ல 25,000 போச்சா, 25,000 நீங்க எனக்கு 20,000 தரணும். அந்த 20,000 பட் நான் எடுத்துக்கிறேன், 5,000 நீங்க வச்சுக்கோங்க, நீங்க சொல்ற கடையிலே போய் வித்துறலாம் அது அப்படின்னு ஒரு திட்டம் சார். நீங்க ஆக்சுவலா உட்கார்ந்திருக்க வேண்டிய இந்த பக்கம் இல்ல இல்ல கேளுங்கப்பா. இருங்க தம்பி, ஐயோ இருங்க தம்பி, நாங்க பேச வேண்டியது நீ பேசிட்டு தம்பி. நீங்க என்னன்னா இப்ப இவர்கள் எல்லாம் ஒண்ணு செஞ்சாங்க இல்லையா மார்க்கெட்ல உட்கார்ந்துக்கிட்டு, அதையே நீங்க வந்து நாரிமன் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன பண்றீங்கன்னா எப்ப நீங்க அதற்கான ஒரு அடமான பொருள் வாங்கிட்டு கொடுப்பீங்களோ அதுக்கப்புறம் அதுக்கு பேர் சேவை மனப்பான்மை இல்ல சார். 2 கேட்டகரி சொன்னேன் நானு சார். 2 கேட்டகரி இருங்க சார். நீங்க நகையை வாங்கிட்டு ஒருத்தருக்கு பணம் கொடுக்குறீங்க, ஓகேவா? அவருக்கு போதுமான அளவு காலம் கொடுப்பீங்க. அப்புறம் அவரை கூப்பிடுவீங்க. கூப்பிட்டு அவரால் பணமே கட்ட முடியாதுன்னு தெரிஞ்சுச்சு, கட்டாமல் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சா அண்ணே உங்க கடையிலே போய் விற்போம்னே சொல்லிடுவீங்க. இருங்க எடுத்தோன்னு ஒரு திரிகெடுக்கும் பாட்டெல்லாம் சொன்னீங்கல்ல, விபச்சாரி, திருடுறவன், வட்டி கொடுக்குறவன், இவனெல்லாம் ஒண்ணுன்னு சொல்லுதுன்னு. அந்த திரிகெடுக்குள்ள நீங்க வருவீங்களா வரமாட்டீங்களா? நான் வர மாட்டேன். நான் எதுக்கு வாசி வாங்குறேன்? ஓன் பொருள் சேர்க்கல. வர மாட்டேனே. நான் வாசி இன்னும் ஓன் பொருள் சேர்க்கவே இல்லையே. நான் அது மூலமா நான் பயனடையவே இல்லையே. மக்களுக்கு உதவி செய்யணுங்கிற ஒரே உன்னத நோக்கத்தோட தான் அவன் விட்டு கொடுக்கிறது உன்னத உதவி. வர மாட்டேன். நாங்க சொல்லுவோம். நாங்க வர மாட்டோம். நாங்க வட்டி வாங்கலையே. தம்பி எனக்கு என்ன ஆதாயம்? அண்ணே நீங்க சொல்லுங்க. இத கேளுங்களேன். இது ஆக்சுவலா வட்டிக்கு பணம் கொடுப்பதை ஆதரிப்பவர்கள், அதை எதிர்ப்பவர்கள். வட்டிக்கு பணம் கொடுப்பதை ஆதரிப்பவர்கள் அதில் புதிய வழி கண்டுபிடித்தவர்கள் இல்ல. இல்ல வட்டியே வரல தம்பி. எனக்கு இந்த இடத்துல பொருளாதார லாபமே இல்லையே. அப்ப கோல்டு வாங்கி இருக்க கூடாது. என்னது பணம் கொடுக்கறீங்கல்ல வாங்கி இருக்க கூடாது. ஒரே நிமிஷம் பக்கத்துல அக்காட்ட கொடுங்க மைக்க. இவர் வந்து நீங்க பண்ற தொழிலுக்கு போய் கேட்டா பணம் கொடுக்குறாரு, கரெக்டா? ஒண்ணுமே வாங்கிக்கிறது இல்ல. பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்திருக்காரு, உங்க கழுத்துல செயினை கொண்டு கொடுத்தீங்கன்னா பணம் கொடுப்பாரு. இருங்க ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். நீங்க யார்கிட்ட பணம் வாங்குவீங்க? இந்த பொருளுமே வாங்காம வாங்குறவங்க அவ்வளவுதான் தம்பி. ரொம்ப சிம்பிள் தம்பி. அதெல்லாம் நம்ம வச்சிருக்கிறது, நம்ம சொல்றது. நான் சொல்றது நீங்க பெரும்பான்மையா தமிழகத்தில் பெண்கள் கடன் வாங்குவது எப்ப தெரியுமா குறைஞ்சு? மகளிர் சுய உதவி குழுக்கள் பெருகிய பொழுது பெண்கள் பணம் வாங்குறது குறைஞ்சு. நம்மகிட்ட இணைந்து கொள்ள 2 சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறார்கள். முதலாம் அவர் நிதி ஆலோசகர் ராஜகோபாலன் அவர்கள். ராஜகோபாலனோடு இந்த அரங்கத்தை பகிர்ந்து கொள்ள வந்திருப்பவர் எழுத்தாளர் நான் முருகேச பாண்டியன் அவர்கள். அத்தியாவசியங்களுக்கு பணம் வாங்குவதுன்னு ஒன்று இருக்கு, அதெல்லாம் இல்லைங்க. தேவையில்லாம சும்மா வந்து பணம் கேட்பாங்க. தேவையில்லாத எதுக்கெல்லாம் வட்டிக்கு பணம் வாங்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆடம்பர கல்யாணம், ஃபாரின் டூரு. சார் 70,000 ரூபாய்க்கு ஐஃபோன் வாங்கணும் அப்படிங்கிறக்காக ஒரு பையன் கையில் 20,000 பணம் வச்சிருக்கான். 50,000 நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போறேன்னு இன்னொருத்தருடைய பிஸ்னஸை காரணம் காட்டி அது தன்னோடதுன்னு சொல்லி வாங்கிட்டான். நம்மள்ட்ட வந்து 1 லட்சம் 2 லட்சம்னு சொல்லிட்டு சின்ன பைசா 3 பைசா வட்டி
2 பைசா வட்டிக்கு வாங்கிட்டு போயிட்டாங்க. ஏதோ ஒரு ரீசன் சொல்லி, ஒரிஜினல் ரீசன் சொல்லாமல். இவங்களோட ஆசை மாதம் 25% தராங்க, 30% தராங்கன்னு சொல்லிட்டு நிதி நிறுவனத்தில் கொண்டு போய் போட்டுட்டு 14,000 கோடி ஒரு கம்பெனி தூக்கிட்டு போயிட்டு 1438 கோடி ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியில் பணம் போட்ட எல்லாரும் பார்த்தீங்கன்னா எந்த வட்டி கூட்டு சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்ட யாருமே இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி கம்பெனியில் பணம் போட்டவங்க. ஏன்னா எங்களுக்கு 2% வந்தால் போதும், 3% வந்தால் போதும். ஆனால் இன்னைக்கு மாதம் 30% தரான், 25% தரான் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு போட்டது எல்லாம் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி சாதாரணமான ஆளுங்க. இங்கே பிரச்சனையே என்னன்னா, மிடில் கிளாஸாக இருந்துக்கிட்டு சொபஸ்டிகேட்டடாக வாழ ஆசைப்பட்டு ஒருத்தர் கடன் வாங்குறான் பார்த்தீங்களா. எனக்கு ஒரு வேலை இருக்குது, ஆனால் நான் ஒரு தொழில் செய்யணும், அவனை தான் திருப்பி சொல்லிட்டே இருக்காங்க அவங்க. அவர் ஏன் பைக் வாங்குற பையனை சொல்கிறாருன்னா, தொழிலுக்கு வேணும் பணம் வேணும்னு சொல்லி பணம் வாங்கிட்டு போனேன், போயிட்டு 1.5 லட்ச ரூபாய்க்கு பைக்கை வாங்கிட்டு வந்துட்டு என் பணத்தை கட்ட மாட்டேன்னா அந்த பைக் சாவியை பிடுங்காமல் என்ன செய்யறதுங்கிறத அவங்களுக்கு இருக்க கேள்வி. எவ்வளவு வாங்கலாங்கிறது இருக்குல்ல. இப்போ நீங்கள் எல்லாம் 2% 3% கொடுக்குறீங்கன்னு இருக்கு. இதுக்கு எவ்வளவு வட்டி வாங்கலாம்? 2% வாங்கலாம். நீங்கள் வாங்குறீங்க 2%. அதிகபட்சமாக எவ்வளோ இருக்கு? 10க்கு வாங்கி 13 கொடுக்குறவங்களா இருக்காங்க சார். 5க்கு வாங்கி 10 கொடுக்குறவங்க இருக்காங்க. வாங்கிட்டு போறாரு, நமக்கு என்ன? 13 வாங்கியிருக்கேன் சார். 20 வட்டி. 20 வட்டினா மாசத்துக்கா? வாரத்துக்கா? 2000 ரூபாய் வாங்கினாங்கன்னா 400 ரூபாய் எடுத்துட்டு தருவாங்க சார். மினிமம் அப்படிங்கிறது 16% தான் எல்லா இடத்துலயும் வச்சிருக்காங்க சார். 20% கொடுக்குறாங்க சார். 20,000 ரூபாய்க்கு 4,000 எடுத்துட்டு 16,000 கொடுக்குறாங்க. அதை நம்ம 5 மாசத்துக்கு 4,000 ரூபாய் கட்டணும். ஐநா 20 ரூபாய் கட்டணும் சார். பணம் தான் நம்மகிட்ட ப்ராடக்ட். இப்போ கேட்டு வர்றவன் ஒரு அவசரத்தில் இருக்கான் அல்லது ஒரு தொழில் செய்ய வர்றான், அப்படிங்கும்போது அந்த வட்டி விகிதம் மாறுமா? எல்லாருக்கும் ஒரே அளவு தான் வச்சுக்குவீங்களா? கண்டிப்பாக தேவையை பொறுத்து வட்டி விகிதம் மாறும். ராஜகோபாலன் சார், இதை போல உள்ள விஷயங்களிலிருந்து தவிர்ப்பதற்கு அல்லது அதை முறையாக பயன்படுத்துவதற்கு வட்டி பணம் கொடுக்கல என்ன வழி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த பக்கம் பேசும்போது ஒரு விஷயம் சொல்கிறாங்க இல்லையா, பணம்ங்கிறத ஒரு ப்ராடக்டாக நாங்கள் முன் வைக்கிறோம். அப்போது எல்லா ப்ராடக்ட்டுக்குமான ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க, அதை தொழில்படுத்துங்க. தொழில்படுத்தினீங்கன்னா 2 விதமாக பிரிப்பீங்க. ஒன்று ஆர்கனைஸ்டு முறைப்படுத்தப்பட்ட ஒரு தொழிலாகவும், இன்னொன்று முறைப்படுத்தப்படாத தொழிலாகவும் மாறும். எப்போ வங்கிகள்லாம் வருதோ அப்போ இதே வட்டி முறைப்படுத்தப்பட்ட ஒன்றா மாறி வந்துடுது. அப்போ முறைப்படுத்தப்பட்ட அமைப்புக்குள்ளே வராத தொழில்களுக்கு வேறு விஷயங்களுக்கு நீங்கள் பணம் வேணும்னா இப்போ முறைப்படுத்தப்படாத அமைப்புகள் வழியாகத்தான் அது செயல்பட முடியும். கரூர் நாமக்கல் போங்க, ஆட்டுச்சந்தையில் ஆரம்பித்து பக்ரீத் தப்பம்லாம் நீங்கள் ரொம்ப பிஸியாகிடுவீங்க. திண்டுக்கல் பக்கம் இருந்தீங்கன்னா அங்கே ஆட்டுச்சந்தையில் ஆரம்பித்து ஒட்டஞ்சத்திரம் காய்கறி மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா பாதி பேர் மூட்டை தூக்குகிறவர்கள், இன்னொரு பாதி பேர் ஃபினான்ஸ் பண்ணுகிறவர்கள், நடுவில் கொஞ்சம் போல் வியாபாரிகள். இப்படி ஒரு செட்டப் தான் எல்லா மார்க்கெட்லேயும். இவர்களது பணம் வழியாக திரைப்படத்துறையிலேருந்து வந்தாள் நீங்கள். ப்ரொடியூசர் யார், ஃபினான்சியர் யார்? அப்போ அந்த ப்ரொடியூசர் தன் கையில் பணத்தை வச்சுக்கிட்டு படத்தை தயாரிக்க வரல, ஃபினான்சியர் வழியாக வர்றாரு. இது ஃபினான்சியர் கேட்டகரி. ஒரு வங்கிக்கு ஏன் நீங்கள் போக யோசிக்கிறீங்க? முதல் விஷயம், வங்கி உங்கள்கிட்ட இருந்து ஒரு உறுதிப்பாட்டை எடுத்துக்கொள்ளாமல் உங்களுக்கு எந்த பணத்தையும் தராது. கேரண்டி இல்லாமல் நீங்கள் வங்கிட்ட இருந்து எந்த கடனையும் பெற முடியாது. அப்போ இவர்கள் அதை செய்ய ஆரம்பிக்கும்போது இவர்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயுமே ரிஸ்க்குள்ளே தான் கொடுக்குறாங்க. கேட்பாங்க, நிலப்பத்திரம் வச்சுருக்கியா, வீட்டு பத்திரம் வச்சுருக்கியா, நகை ஏதாவது வச்சுருக்கானா, கார் வச்சுருக்கியா, இதெல்லாம் பேக்ரவுண்டில் விசாரிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதற்கு பிறகு தான் இவங்க கடன் கொடுப்பாங்க. அந்த கடனும் 100% இடர்பாட்டுக்கு உள்ளே தான் இவங்க கொடுக்குறாங்க. சட்டம் எப்படி உருவாகிட்டே வருதுங்கிறத பார்த்தீங்கன்னா, சட்டம் அந்த தரப்புக்கு தான் சாதகமாக இருக்குது எப்போதுமே. ஏன்னா இந்த தரப்புக்கு தான் கடுமையான விதிமுறைகள் சட்டத்தின் வழியாக வரக்கூடியது, அது அத்தனையுமே இந்த தரப்புக்கு தான் அதிகமாக இருக்கிறது, கட்டுப்பாடுகள் எல்லாமே. ஆனால் இந்த தரப்பில் சூசைட், தற்கொலைகள், அந்த குடும்பத்தை விட்டு ஓடுறது, இது எல்லாமே இருக்கிறாங்க. இது டாக்குமெண்ட் ஆகிற அளவுக்கு, இது பதிவு ஆகிற அளவிற்கு வட்டிக்கு ரூபாயெல்லாம் கொடுத்துட்டு சூசைட் பண்ணிக்கிட்டு செத்து போனவங்க நிலைமை எங்கேயுமே பதிவுக்குள்ளே வர்றதில்லை. தனியாக தொழில் செய்கிறவங்க இவங்க யாரும் அமைப்பு கிடையாது. நம்ம சொல்லிக்கலாம், அது ஒரு சிண்டிகேட் சார், அமைப்பு சார். மிஞ்சி போனால் என்ன செய்வாங்க, எங்கிட்ட வாங்கிட்டு 1 கோடி வந்துட்டான்ப்பா, நீ கொஞ்சம் பார்த்து கொடு அப்படின்னா, சரி அதில் எனக்கு எவ்வளோ தருவேன்னு இன்னொருத்தர் கேட்பார். இதுலேயே அப்படி தான் இங்கே ஒரு சிண்டிகேட் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு தனி மனிதராக இவங்களால் எவ்வளோ பேரை நிர்வகிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேருக்கு இவங்க கடன் கொடுத்து வாங்கிட முடியும்? 40-50, அதுவே கஷ்டம். அவ்வளவுதான் முடியும் அவங்களால. இப்போ மதுரைக்காரர் சொல்கிறார், நான் வீட்டுக்கு ஆள் போட்டு பார்ப்பேன். எத்தனை வீட்டுக்கு ஆள் போட்டு பார்ப்பீங்க? நீங்க சொல்ற மாதிரி மொத்தமே 10 பேர் 20 பேர் கொடுத்து வாங்கினா ஆள் போட்டு பார்க்க முடியும். அவ்வளவுதான் பண்ண முடியும். எனக்கு நிஜமாவே இவங்களை ஒரு பக்கம் பார்க்க பாவமா இருக்கும். இவங்க தங்களை ரொம்ப தோலை உயர்த்தி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கூத்துப்பட்டறைக்கு புயங்கள் கட்டுவாங்க இல்லையா, அப்படி இருக்காங்க. ஆனால் நிஜத்தில் உண்மையிலே இவங்களுடைய லிமிட்டேஷன் ரொம்ப குறைந்த லிமிட்டேஷன். இதில் இவங்க என்ன பண்ணுவாங்க, முரட்டுத்தனமாக பிஹேவ் பண்ணுறாங்க, ரொம்ப இதாக போகிறாங்க அப்படின்னு சொன்னால் சட்ட ரீதியாக சிக்கலையும் சந்திக்கணும். அதை விட சிக்கல் அடுத்து இன்னொருத்தர் இவங்கள்ட்ட வர்றதுக்கு யோசிப்பாங்க. எந்த சூழ்நிலையிலையும், நான் இதை நேரடியாகவே வைக்கிறேன், எந்த சூழ்நிலையிலையும் பணம் தராத ஒருவரை வசூல் பண்ணுறதுக்கு நீங்கள் உபயோகப்படுத்துகிற முறைகளில்
அவங்கள அவமானப்படுத்தி அவங்கள குடும்ப சூழ்நிலையை அவமானப்படுத்தி எனக்கு பணம் தரலங்கிற ஒரே காரணத்தினால நான் இதை செய்து விடுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த தார்மீக உரிமையும் நமக்கு இங்கே இல்லை. சுரேஷ் பண்ணி அது முதல்ல அது என்னென்ன வகைகள்லாம் வந்து தமிழகம் முழுவதும் இருக்குது அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச ஊர்கள் என்னவெல்லாம் இருக்குது மதுரையில்? இது ரொம்ப வினோதமாக இருக்குது. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு நான் அண்மையில் ஒரு நண்பர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் மதுரையில். அவர் சொன்னார், அண்ணாச்சி உங்களுக்கு பொட்டலை வட்டி தெரியுமான்னு கேட்டார். நான் என்ன புது வட்டியாக இருக்குது, மீட்ரு வட்டி, ரன் வட்டி, டிஸ்கோ வட்டி, கம்ப்யூட்டர் வட்டி வட்டி இருக்குது, பொட்டலை வட்டி நான் என்னன்னு கேட்டேன். அண்ணாச்சி செல்லூரில் ஒருத்தர் பேரை சொன்னார். அவர் ஒரு முக்கியமான அண்ணாச்சி இந்த பணம் லேவாதாவி பண்ணுறதுல. அவர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்க போயிருக்காரு. இப்போ பழனியப்பன் வச்சுங்களேன். இப்போ பழனியப்பன் போய் வட்டி கேட்க போகிறாரு. இவர் வட்டி எனக்கு வந்து ஒரு 2 லட்சம் வேணும், 5 லட்சம் கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை, நீங்கள் வந்து புதன்கிழமை வாங்கன்னு சொல்கிறாரு. இவர் புதன்கிழமை போகல, என்கிட்ட பணத்தை புரட்டி விட்டு போயிட்டார். அப்புறம் 1 மாதம் கழித்து திரும்ப பழனியப்பனை கூப்பிட்டு வர்றது. கூப்பிட்டு வந்து உட்காருங்க தம்பி, என்ன தம்பி வட்டிக்கு கேட்டீங்க, வட்டிக்கு வந்து வாங்காமல் போயிட்டீங்கன்னு. ஏப்பா யாருப்பாங்க, வாப்பா அந்த பொட்டணத்தை எடுக்கிறாங்க, 2 லட்ச ரூபா கட்டி வச்சுருக்கு. நீ கேட்டீங்கல்ல, அன்னைக்கே கட்டியாச்சுப்பா, 1 மாதம் ஆச்சுப்பா, வட்டியை கூட 10 வட்டியா அப்படின்னு பொட்டலை வட்டின்னு மதுரையில் இருக்குங்க. குறிப்பாக 2000க்கு முன்னால் தமிழ்நாட்டில் நுகர்பொருள் பண்பாடு வந்துருச்சு. ஒரு கல்யாணங்கிறது தமிழ்நாட்டில் ரொம்ப எளிமையாக நடந்தது போய் இன்றைக்கி ஒரு நடுத்தர வர்க்கத்துக்கு கீழே இருக்கவங்க ஒரு கல்யாணம் பண்ணால் ஒரு மகளுக்கு வந்து 8 லட்சம் 7 லட்சம் செலவாகுது. இந்த 8 லட்சத்தை எங்கே போய் வாங்குவாங்க? ஏன் இப்படி வந்து நம்ம ஆடம்பரத்தில் போய் நம்ம தமிழர்கள் வந்து ஏன் சிக்கிக்கிட்டோம் இல்லையா? எனக்கு தெரிய கல்யாண வீடுகளில் 70கள் 80கள் எல்லாம் காலையில் வெறும் உப்புமா மட்டும் இருக்கும், அவ்வளோதான் சாப்பாடு. உப்புமாவுக்கு ஜீனி வைப்பாங்க, கொஞ்சம் கூட போனால் வசதியான சட்னி இருக்கும். ஆனால் இன்றைக்கி காலையிலே அத்தனை வகை உணவுகள், மதிய உணவுகள், அப்புறம் வந்து ஒரு பொண்ணுக்கு மேக்கப் போடுறதுக்கே 35,000 ரூபா. அப்போ பெண் எப்படி பெற்றோர்கள் செய்வாங்க? பெற்றோர்களுக்கு இது ரொம்ப பிரச்சனையான ஒரு காலகட்டம். அப்போ என்னென்னா அவங்க வந்து கந்து வட்டி வாங்க, மீட்ரு வட்டி வாங்க, அந்த வட்டி வாங்கன்னு இருக்காங்க. நான் இங்கே உட்காந்து எவ்வளோ சொல்கிறீங்க, வட்டி நம்மளோட தகுதி என்ன, அந்த தகுதி பார்த்து வட்டி வாங்கலாம். புயலிலே ஒரு தோணி, கடலுக்கு அப்பால் அப்படின்னு 2 நாவல் எழுதியிருக்காரு மதுரை சிங்கமுனரை சேர்ந்த பா. சிங்காரம் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர். அந்த நாவலில் என்னென்னா செல்லையான்னு ஒருத்தன் அந்த சிங்கமுனரி பக்கத்துலேருந்து மதுரை பக்கத்துலேருந்து வட்டிக்கடை வேலைக்காக வந்து இந்தோனேஷியாவுக்கு போயிடுறான். கதை வந்து 1940 நடக்குது. அங்கே அந்த காலகட்டத்தில் வந்து 2ஆம் உலக யுத்தம் வந்தோடனே நம்மளுடைய தமிழ்நாட்டிலேருந்து வட்டிக்கடை வேலைக்கு போன இளைஞர்கள் பெரும்பாலும் ஐஎன்ஏல போய் சேர்ந்துடுறாங்க. அவங்கெல்லாம் வட்டிக்கடை வேலையை விட்டுட்டு போய் எல்லாம் வந்து ஐஎன்ஏல போய் நிறைய போராடுறாங்க, துப்பாக்கி வந்து சுடுறாங்க, நிறைய பேர் செத்தும் போகிறாங்க. அப்போ அந்த கதையில் வரக்கூடிய செல்லியான்னு ஒரு பையன் என்ன செய்கிறான்னா, வட்டிக்கடை வேலைக்கு போனவன் அவன் ஐஎன்ஏல போகிறான். அவர் மிலிட்ரியில் வந்து ஒரு லெப்டினண்ட்டாக இருந்து திரும்ப வந்து போர் முடிஞ்சிருது, திரும்ப வட்டிக்கடை வேலைக்கு வர்றான். அந்த செட்டியார் சொல்கிறார், வைரன் செட்டியார், தம்பி இதில் என்னென்னா அந்த செட்டியாருடைய மகன் வந்து மரகதம் செல்லியாவும் 2 பேரும் விரும்பிக்கிட்டு இருக்காங்க. இவர் தர்றதா இருக்கார். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, தம்பி உனக்கு நான் வந்து இந்த வட்டி தொழில் வந்து பொண்டு தொழில் மாதிரி, உன்னை 2 பேரும் வட்டி வசூலிக்கு போனத்தில் அடித்தா கூட நம்ம அடி வாங்கிட்டு வந்து வெளியே யார்கிட்ட சொல்லக்கூடாது. இப்படிப்பட்ட தொழில் நீ வந்து பேண்ட் ஷர்ட் போட்டு நீ வந்து ஐஎன்ஏல இருந்துட்ட, உனக்கு நான் பொண்ணை தர மாட்டேங்கிறார். துப்பாக்கி பிடிச்ச கை வட்டி, துப்பாக்கி பிடிச்சிட்ட நீ வட்டி உதவ மாட்டேங்கிறாரு. அப்போது நீங்கள் வந்து ஒரு வட்டியை வந்து ஒரு தொழிலாக பண்ணால் தொழிலாக பார்க்கணும். வட்டிக்கு வாங்குறவங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது, வட்டிக்கு கொடுக்குறவங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. நீங்கள் எல்லாருமே அவரவர் தேவைக்கு ஏதோ ஒரு நேரத்தில் பணம் வாங்குறீங்க, ஒரு கட்டத்தில் சிரமப்படுறீங்க, திருப்பி கொடுத்துறீங்க. பணத்தை முழுமையாக கொண்டு போய் திருப்பி கொடுக்கும்போது உங்கள் மனநிலை என்னவாக இருக்கு? மனசுக்குள்ளே என்ன நினச்சிக்கிட்டு கொடுப்பீங்க பணத்தை திருப்பி? சார் நான் ஒரு 50,000 ரூபா வட்டிக்கு வாங்கினேன் சார். அது வட்டி அசல் எல்லாம் ஒரு 8 லட்ச ரூபாய் ஆயிடுச்சு 6 வருஷத்தில். ரொம்ப கஷ்டப்பட்டு என் ஒய்ஃபு இறந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு தான் அந்த கடனை கொண்டு போய் கொடுத்தேன். என் பூர்வீக விவசாய நிலம் 2 ஏக்கர் நிலத்தை விற்றுட்டு தான் கொண்டு போய் கொடுத்தேன். அவங்க அவ்வளோ துன்புறுத்துனாங்க என்ன. இந்த கடைசி கட்டத்தில் ஃபஸ்ட்லேயே ஆரம்ப ஸ்டேஜ்லாம் என்கிட்ட காசே கேட்கவே இல்லை. அவங்க அந்த பாண்டு எழுதி வாங்கிட்டே இருந்தாங்க, ஒரு 20 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி வாங்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் 8 லட்ச ரூபாய் ஆயிடுச்சு. 8 லட்ச ரூபாய் ஆன பிறகு தான் என்கிட்ட கடனையே கேட்டாங்க. அவங்க எய்மெல்லாம் எப்படி இருந்ததுன்னா, என் நிலத்தை விவசாய நிலத்தை 2 ஏக்கர் நிலத்தை எழுதி வாங்கணுங்கிற எய்ம்லேயே இருந்துட்டாங்க. அதனால தான் அந்த கடனை என்கிட்ட அதிகமாக கேட்காம இருந்தாங்க. ஃபஸ்ட்டு 1 லட்ச ரூபா கடன் வரும்போதே நான் கட்டுறதுக்கு போனேன். ஆனால் 80,000 ரூபா இருக்குண்ணே, உங்கள்கிட்ட 50,000 ரூபா தான் அசல் வாங்கினேன், 80,000 ரூபாயா இருக்குது, இதை வச்சுக்கன்னு சொல்லி கொடுக்கும்போது, வேண்டாம் தம்பி நீ வேறு ஏதாவது செலவு இருந்தால் பாரு, சரி 20,000 ரூபா குறைச்சி கொடுக்குறதுனால அப்படி சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு சரின்ட்டு திரும்பி வந்துட்டேன். ஆனால் அவங்க எய்மெல்லாம் என்னன்னா, என் 2 ஏக்கர் விவசாய நிலத்தில் தான் இருந்திருக்கு. என் ஒய்ஃப் இறந்த பிறகு 30வது நாள் காரியம் நாங்கள் முடிஞ்சு சாமி கும்பிட்டுட்டு காரியம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து உட்காந்துட்டாங்க. இப்போ என் கடனை கட்டு அப்படின்னாங்க. அப்போ என்னால் கடனையும் கட்ட முடியல. அப்புறம் என் நிலத்தை 2 ஏக்கர் நிலத்தையும் விலை பேசி அவங்கள்ட்ட அந்த நிலத்தை கொடுத்துட்டு தான் அப்புறம் அந்த கடன்லேருந்து விடுபட்டேன். கையில் ஒரு 60,000 ரூபா காசு கொடுத்தாங்க. என் ஒய்ஃபையும் இழந்துட்டு தான் போய் கையெழுத்து போடுறேன் இந்த நிலத்துக்கு. நான் என்ன கேட்டேன், சாதாரணமாக பஸ்ஸில் போகும்போது ஒருத்தன் என் காலை மிதிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, எனக்கு கால் வலிச்சிச்சு, ஐயையோ இப்படி மிதிக்கிறாரு சார் கொஞ்சம் தள்ளிலுங்க, அதெல்லாம் சொல்ல மாட்டேன். யோ கண் என்ன புடரில இருக்கு,
கால் இருக்குது மிதிக்கிற தள்ளி இல்லையா அப்படிப்பேன். கால் மிதிச்சிருக்கு. கரெக்டா? இப்போ சொல்லுங்க, பணத்தை வாங்கிட்டு அவமானப்பட்டு திருப்பி கொடுக்கும்போது என்ன நினைச்சு கொடுப்பீங்க? இல்ல இப்படிப்பட்ட ஆள் நம்ம போக கூடாது அப்படிங்கிற ஒரு அதான் கேட்குறேன். அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு பதறடிச்சு வட்டியும் வாங்கி அசலையும் வாங்கி என்னை இப்படி பண்ணிட்டே இல்லை, நீ உன் குடும்பமும் நல்லா இருந்துட்டு போ, அந்த நல்லா இருந்துட்டு போன்ற சொல்ற வார்த்தையில 1008 அர்த்தங்கள் இருக்கு. சரி எப்படியோ போகட்டும், இதை கொடுத்து தொலைச்சோம்னா போதும், இதுதான் உண்மையா தோணும். மேலே கொடுங்க. நான் பணத்தை கொடுக்கும் போது என் வாய் சிரிச்சாலும் என் வயிறு எரிஞ்சு தான் பணத்தை கொடுப்பேன். ஆனால் என்னோட வயிற்றுச்சல்ன்றது எனக்கு தான் தெரியும். ரத்தத்தை வேர்வையா சிந்தி சம்பாதிச்ச பணத்தை உனக்கு நான் வட்டி கட்டியிருக்கேன், அந்த வட்டி பணம் உனக்கு செரிக்குமா, இதோட பாவ பலனை நீ அனுபவிப்ப அப்படின்ற வயிற்றுச்சலோட தான் சார் கொடுப்போம். சார் எங்கள் அக்கா வாங்கின ஒரு கடனுக்காக நாங்கள் கொண்டு போய் கொடுக்க போயிருந்தோம் சார். அவங்க கேட்ட ஒரு கேள்வியில் வந்து என் மாமா வெறும் 40,000 ரூபாய் கடன் சார். 40,000 ரூபாய் கடனுக்கு வந்து ட்ரெயின் பண்ணி சூசைட் பண்ணிக்கிட்டார் சார். இறக்கும் போது முதல் பொண்ணுக்கு 8 வயசு, ரெண்டாவது பொண்ணுக்கு 4 வயசு, பையனுக்கு வந்து 9 மாதம் சார். அந்த கடனை எங்கள் அக்கா தான் கட்டினாங்க. அப்போ எங்கள் அக்கா கொடுக்கும்போது இந்த நிலமை அவன் குடும்பத்துக்கும் வரணும் அப்படின்னு மனசார இது பண்ணியே தான் சார். ஏன்னா அந்த வழி வந்து எங்களுக்கு அப்படி இருந்தது சார். இந்த துரதிருஷ்டவசமாக வந்து இப்படி வந்து அளவுக்கு அதிகமாக வட்டி வாங்குறவளை என்ன நடக்குதுன்னா, எங்கள் ஊரில் அப்படி ஒருத்தர் இருந்தார், மதுரை பக்கத்தில் சமையலூர். அவர் ரொம்ப வட்டிக்கு வந்து அநியாய வட்டி. அவர் வந்து ஆம்பளைகளுக்கு வட்டி தர மாட்டார். யார் வட்டி கேட்டாலும் உங்கள் வீட்டுக்காரம்மா அனுப்பிவிடுப்பார். அந்த வீட்டுக்காரம்மா அனுப்பிவிட்டு பெண்களுக்கு மட்டும் வட்டி கொடுப்பாரு. அந்த அம்மாட்ட வட்டி வாங்குற கூட அடியாளை கூப்பிட்டு சாயங்காலம் போவார். ஊரே வந்து அவரை வந்து ரொம்ப மனக்கசப்பில் இருந்தாங்க. அவருடைய பையன் வந்து ஒரு ஆக்சிடென்ட்டில் இறந்து போயிட்டான். எனக்கு கூட வருத்தமாக இருந்துச்சு, இந்த பையன் நல்ல பையனாச்சு இறந்துட்டான்னு. ஆனால் ஊரில் எல்லாரும் வெடி போடலை. அவன் வட்டிக்கு விட்டான்ல அப்படி தான் போவான்மா. ஆனால் எனக்கு இந்த பாவ புண்ணியத்தில் நம்பிக்கையெல்லாம் இல்லை. ஆனால் ஒருத்தருடைய மன துயரத்தை இவங்க சொன்னாங்க இல்லையா, கேவலமாக பேசுறது, துன்புறுத்துறது, இந்த மாதிரி ஆனால் அளவுக்கு அதிகமான வட்டி வாங்குவது, அவர்களை துயரத்தில் ஆழ்த்துறது என்பது எந்த ஒரு நாகரிக சமூகத்துக்கு ஏற்புடையதல்ல. இதில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்குவது, வட்டிக்கு பணம் வாங்குவது, நடத்துவதுன்னு இருக்குல்ல, அதில் முதல்ல செய்ய வேண்டிய வேலை முருகேச பாண்டியன் மாதிரி வாங்காமல் இருக்குது. இல்லை ஒரு நிமிஷம், முருகேச பாண்டியன் வாங்காமல் இருக்காரா எப்படி அவனுக்கு தெரியும்னு கேட்கலாம். எப்படி தெரியும்னா, உதாரணத்துக்கு சொல்லும் போது கூட பொட்டலை வட்டியை பழனியப்பன் வாங்குவானா, ஏன் முருகேச பாண்டியன் வாங்க மாட்டாரா? பழனியப்பன் போய் கேட்டான்னு வச்சுக்கோங்க, அவர் எடுத்து வச்சிருவாரு. அப்புறம் திருப்பி போல வச்சுக்கோங்க, அந்த மாசம் வட்டியை பழனியப்பன் கொடுப்பான். எவ்வளவு கவனமா இருக்காரு பாருங்க. அந்த பேச்சுக்கு கூட நம்ம பேரை சொல்லிடக்கூடாது, முருகேச பாண்டியன் பேரை வச்சிடக்கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியம். அவர் பேசும்போது ஒரு சொன்ன 2000க்கு அப்புறம் எல்லாருமே வந்து நுகர்வோர் ஆயிட்டாங்க. எல்லா பொருளும் எல்லாருக்கும் வேணும்னு நினைக்கிறாங்க. நினைக்கும் பொழுது கடனுக்கு வாங்குறாங்க. என் தலைமுறையில் நான் சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது வீட்டில் இருக்க ஒரு பொருள் கூட கடனுக்கு வாங்கினதில்லை. ஒரு தொலைக்காட்சி வாங்கணும்னு நினைச்சாங்கன்னா இருக்கிறதுல விலை குறைவானது கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, அது பிளாக் அண்ட் ஒயிட் டிவியாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு வாங்க. அல்லது இன்னும் நான் சிறந்ததாக வேணும்னா மேலும் பணம் சேர்த்து போய் வாங்குறது. ஆனால் நம்ம சமூகத்தில் எதற்குமே கடன் வாங்காதவன் தன் பிள்ளைக்கு உடம்பு முடியலன்னா கடன் வாங்கிடுவான். அப்படி வாங்குறவன் ஒரு இடத்துல திருப்பி கொடுக்க முடியாமல் போகும் பொழுது அவர்களை நெருக்குவதற்குல்ல. இங்கே நடந்த பல தற்கொலைகளுக்கான காரணம் அவமானம் மட்டும்தான். அதுக்கு ஒரு நியாயம் கிடையாது இல்லையா? நீங்கள் எவ்வளவு பணம் வேணாலும் வச்சுருக்கலாம், எவ்வளவு வலுவான ஆளாக இருக்கலாம், எவ்வளோ அதிகாரமிக்கவராக இருக்கலாம், 10 பேர் ஆளை போட்டு வீட்டில் பார்க்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் அவன் அழுது கொடுத்த பணம் இருக்குல்ல, அது நிலைக்கவே நிலைக்காது. அதுதான் தமிழ் பேசுகிற அறம் என்பது எப்பொழுதுமே அதுதான். அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீரன்றோ செல்வத்தை தேய்க்கும் படை. நீ எவ்வளவு பெரிய மன்னனாரு, அவனால உன்னை ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா அவன் அல்லல் பட்டு ஆற்றாது அழுவான், ஐயையோ என்னை இப்படி பண்றானே இவன் அப்படின்னு. அது எப்பேற்பட்ட படையாக இருந்தாலும் அழிச்சிருங்கிறார் வள்ளுவர். நம்ம ஏன் தமிழ்ல நீதி நூலே வச்சுக்கல, நம்ம இலக்கியம் பூரா அறம் பேசுனுச்சு. எனக்கு அதுல பெரிய மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, அது அந்த பொண்ணு சொன்ன உடனே நான் ஒரு தடவை கடுமையாக பேசிவிட்டேன். இன்னைக்கு தோணுது எனக்கு, இந்த பொண்ணு பேசுகிற கேட்டால் இனிமேல் பேசியிருக்க வேண்டாமோன்னு தோணுது. சொன்னோன்னே இந்த அண்ணன் வந்து ஆமாம் நான் வருந்துவேன்னு சொல்கிறதுக்குல, அதை உணரும் இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதுதான் பெரிய மகிழ்ச்சி. அதான் அந்த நிகழ்ச்சியோட நோக்கம் இல்லையா?